நெல்லை மாநகராட்சி மேயராக திமுக வேட்பாளர் கிட்டு என்கிற ராமகிருஷ்ணன் தேர்வு. திமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பவுல்ராஜ் 23 வாக்குகள் பெற்று தோல்வி. நெல்லையில் திமுக தலைமையின் உத்தரவை மீறி வாக்களித்த 23 கவுன்சிலர்கள். திமுக களமிறக்கிய ராமகிருஷ்ணனுக்கு எதிராக வாக்களித்ததால் பரபரப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். கடலூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை. செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான விசாரணை மீண்டும் ஒத்திவைப்பு. அமலாக்கத்துறை கோரிக்கை ஏற்று நாளை விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். பிரதமர் மோடிக்கு தென்னிந்தியாவில் ஆந்திராவை மட்டுமே பிடிக்கும். வயநாடு மக்களை பிரதமர் மோடி நேரில் சென்று பார்த்தால் அதிசயம் என செல்வ பெருந்தகை பேட்டி. ஒரு மாநிலத்திற்கும் தமிழ்நாட்டை பிடிக்காது, கேரளாவை பிடிக்காது, கர்நாடகாவை பிடிக்காது, தெலுங்கானாவை பிடிக்காது. ஆனா தென்னிந்தியாவில் ஆந்திராவை பிடிக்கும். ஏன் ஆந்திராவை பிடிக்கும்? ஆந்திரா முட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறது ஆட்சி ஊழிய. விஜய் குடியரசு தீவுக்கு 2 நாள் பயணமாக சென்றார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. விஜய் நாடாளுமன்றத்தில் திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 387 அதிகரிப்பு. மீட்பு பணி 7வது நாளாக நீடிக்கிறது. உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கும் கோரிக்கை வலுத்து வருகிறது தவிர பழுக்கவில்லை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சூசக பதில். சென்னையில் தற்போது எங்கும் மழைநீர் தேங்கவில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. எப்படிப்பட்ட மழை வந்தாலும் அதை எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளது என திட்டவட்டம். ஜப்பான் மத்திய வங்கி வட்டி விகிதத்தை உயர்த்தியதால் பங்குச்சந்தை 20 விழுக்காடு வீழ்ச்சி. இந்திய பங்குச் சந்தைகளில் கடும் வீழ்ச்சியால் முதலீட்டாளர்களுக்கு 15 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு. கோவை மாநகராட்சி மேயர் தேர்தலில் ரங்கநாயகி வேட்பாளராக களமிறக்கியது திமுக தலைமை. தனது பெயரை அறிவிக்காததால் கண்ணீர் மல்க காரில் ஏறிச் சென்ற திமுக கவுன்சிலர் மீனாலோகு. திமுக கட்சியிலேயே சமூக நீதி இல்லை என பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. சமூக நீதி பற்றி பேச திமுகவுக்கு தகுதியில்லை என ஆவேசம். இதுதான் திமுக பட்டியலின மக்களுக்கு கொடுக்கின்ற மரியாதையா? அப்போ இதுதான் நீங்க பேச சமூக நீதியா? உங்க சமூக நீதி குப்பையில போடுங்க. அதனால உங்களுக்கு திமுகவுக்கோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கோ அவர் அமைச்சர்களுக்கோ சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது. மீண்டும் சொல்றேன், மாணவர்களுக்கு விலையில்லா சீருடைகளை உடனடியாக வழங்க வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தமிழகத்தில் டெங்கு பாதிப்பு கட்டுக்குள் உள்ளது, உயிரிழப்புகள் இல்லை, மக்கள் அச்சப்பட தேவையில்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. மத்திய அரசு மாநில அந்தஸ்து இல்லை என்று கைவிரித்தாலும் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து அவசியம். தமிழக எம்பிக்களும் நாடாளுமன்றத்தில் வலியுறுத்த வேண்டும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி வேண்டுகோள். கல்பாக்கம் அருகே சாலையை ஆக்கிரமித்து பென்சிங் அமைக்கப்பட்டதால் மக்கள் அவதி. விட்லாபுரம் நெரும்பூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நீ கற்பனை நீ பேசலாம், நான் பேசக்கூடாது. இருங்க, உங்களுக்கு இன்னைக்கு ஒரு அசம்பாவிதம் நடக்கணும், அதுக்கு நாங்கள் பொறுப்பு. புரியுதா? சும்மா தேவையில்லாம் பேசக்கூடாது. நம்ம பாடி ஓட்டம் போட ஏங்க, நான் தான் கேட்குறேன் ஒரே வார்த்தை. ரோடு உடச்சப்ப நீங்க ஏங்க சொல்ல? நீ ஏன் பொறுத்தீங்க? அப்போ ஏன் சொல்ல? அன்னைக்கே அந்த வேலையை பண்ணல, அன்னைக்கே பண்ணக்கூடாது. நீ பண்ற தவறு இவ்வளவு நேரம் இப்போ இவங்கெல்லாம் தெரியாதா? நீ பண்ற தவறுங்க, நீங்க பண்ற தவறு. புரியுதா? நீங்க பண்ற தவறு. ஆமா, அப்படியே இப்போ மீட்டு கொடுத்து போவீங்களா? நீ
இங்கிலாந்து அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் கிரஹாம் தோர்ப் காலமானார். இங்கிலாந்து அணிக்காக 100 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடிய பெருமைக்குரியவர் கிரஹாம் தோர்ப்.